Hello friends, welcome to Amina Samayal. Today நம்ம சேனல்ல பலாப்பழ பாயாசம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். பலாப்பழத்தை வச்சு ரொம்ப சிம்பிளா டேஸ்டா இந்த பலாப்பழ பாயாசம் எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். எங்க சேனலை புதுசா பார்க்கறவங்க இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க friends. Jackfruit Payasam பண்ணுறக்கு 10 பலாச்சோளம் எடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கியிருக்கேன். நீக்கி பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். அதாவது ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது வாயில் படும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிட்டோம். ஒரு தேங்காயை துருவல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் தேங்காயை. இப்போது நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இதுதான் ஃபஸ்ட்டு பால். மொத்தம் 3 பால் எடுக்கணுங்க இதுக்கு. ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா திக்காக வருது பார்த்திங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு பால். பாருங்கள், ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பால் எப்போவுமே திக்காக இருக்கிறங்காட்டி இது கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே பவுலில் இதை சேர்த்திடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது செகண்ட் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்டு பால், தேங்காய் பால் நம்ம எடுக்கும்போது தாங்க இந்த பலாப்பழ பாயசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2வது பாலும் ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் பாருங்கள் அரைச்ச தேங்காய் விழுது கொஞ்சம் இருக்குது. அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது எவ்வளோ திக்காக இருந்துச்சு, செகண்டு கொஞ்சம் நடுத்தரமாக இருந்துச்சு. இப்போ இது 3வது உள்ளது பாருங்கள், தண்ணியாக தான் இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே இதில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு ஒவ்வொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் மாற்றி மாற்றி. வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். பலாப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கு இல்லைங்களா, அதனால் 3/4 கப் வெல்லம் போதுமானது. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிட்டோம். வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாயசம் பண்ணுறப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேன். அந்த பேன்லேயே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். அந்த வெள்ளைப்பாகில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழச்சோளையோட பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பாருங்கள், கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிரும். நான் கொஞ்சம் குறகுறப்பாக தானே அடித்தேன், அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்க பாருங்கள். அப்போ இது வந்து பாயசத்தோடு கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைப்பாகுலேயே கொஞ்சம் பலாப்பழச்சோளை விழுது வந்து கொஞ்சம் வேகட்டும். நம்ம அரைச்சி ஊற்றினா பலாப்பழ பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் 3 தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்களா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படியே குக் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருந்ததில் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன அந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் வத்திருச்சு, பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கெட்டியாக இருக்கு இல்லையா. இப்போ இதில் நம்ம செகண்ட் பால் ஊற்றிடலாம். ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பலாப்பழ பாயசம் பண்ணும்போதே நல்ல சூப்பரான ஒரு வாசம் வருதுங்க, அந்த பலாப்பழத்தோட வாசம். பாருங்கள், கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி தேங்காய் பால் எடுத்துடுவீங்களா, தண்ணி இல்லாமல், அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பலாப்பழம் விழுது பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் தேங்காய் பால்லையே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். பலாப்பழ பாயசத்துக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து 3 டைம் எடுத்துட்டிங்கன்னா தான் இந்த பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாயசம் பண்ணுறதுக்கு நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிற ஒரு பேன் எடுத்துருக்கேன். இந்த பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் பாருங்கள் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது லேசாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரி லேசாக வறுபட்டதுமே இதில் ஒரு 10 உலர் திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையும் பாருங்கள் நல்லா நெய்யில் வறுபட்டு நல்லா புஃப்னு வந்திருக்கு. இப்போ இதில் 2 ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நெய்யில் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை பலாப்பழ பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பலாப்பழ பாயசத்தை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம். குடிச்சு பார்த்தேன், செமையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிலா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.